கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியாக, ஏன் சோர்ந்து போகிறீர்கள்? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை ஒரு சோர்வாகவும் ஒரு சோம்பேறித்தனமாகவும் இருக்கிறது. இரவிலே படுக்கிறார்கள், காலையிலே எழுந்து பார்க்கும்போது அவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். உடல் ரீதியாக, மன ரீதியாக அவர்கள் ஏற்படக்கூடிய காரியங்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலே பிசாசானவன் ஜெபிக்காதபடி, வேதம் வாசிக்காதபடி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் குலைத்து போடுகிறான். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் நானும் எப்படி செய்ய வேண்டும்? ஒருவேளை நமக்கு அநேக பாரங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படிப்பட்ட உலகத்திலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய வேதனைகள் ஒன்றுதான். ஆனாலும் அவைகளை நாம் பார்த்து ஏன் சோர்ந்து போகிறோம்? நம்மளை பலப்படுத்த, நம்மளை உற்சாகப்படுத்த, நம்மளை சந்தோஷப்படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். இரண்டால் நாம் பேசுகிற வார்த்தைகளை அங்கு தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் அறிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் வல்லமையாய் பற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வைத்துள்ளார் என்று பார்க்கும்போது, அந்த தேவனை நீங்கள் நாளும் கிறிஸ்துவை கொண்டு நீங்கள் நாளும் அவரோடு உறவாடி அவரோடு நெருங்கி நாம் ஜெபிக்கும் போது அவர் நிச்சயமாய் அவருடைய கரத்தை வைத்து கொண்டிருக்கிறார். இதோ உன்னை உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தேவன் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துள்ளார். ஆண்டவருடைய உள்ளங்கையிலே நம்மளை வரைந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை, அவருடைய ஆழத்தை நீங்கள் நாளும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவனுடைய அன்பை அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏன் நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நம்மளை பாதுகாக்க ஒரு தேவன் இருக்கிறாரே. நம்முடைய தேவன் சதா காலங்களும் நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டோடைய கரம் நம்மளை காக்கும் கரமாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து இந்த 5 நாளுக்குள்ள எல்லாத்தையும் படைத்தார். இந்த ஒரு உலகத்திற்கு, இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், ஒரு குடும்பத்திற்கு தேவையான பழங்கள், கொட்டைகள், சுற்றியுள்ள எல்லா காரியத்தையும் படைத்த பிற்பாடுதான் தேவன் அந்த ஆதாமை ஏவாளை கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய தேவை என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளை, உங்களுடைய தேவையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனையை அறிந்திருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவரோடு சேர்ந்து போகும்போது நீங்கள் நாளும் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாளும் ஒரு நாளில் 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே நீங்கள் நாளும் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாக அனுதினம் நம்மளோடு கூட உருவாடி அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி அந்த ஆதாமை தேடி சென்ற தேவன் இந்த காலவேளையிலே உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். நீங்கள் நானும் ஆதாம் ஏவாளை ஒளிந்து கொள்ளாதபடி தேவ சமூகத்திலே அவரோடு கூட இணைந்து வாழ்வோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.